better. Fair enough. ரெண்டு தடவை போட்டு காமிக்கிறோம். Sid, what about you? நீங்க முதல் முறையா? இல்ல, இட்ஸ் a very beautiful world. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உலகம், ஒரு களம். ஸோ இந்த ட்ரெய்லர்ல இருந்து இந்த படம் ரிலீஸ் அண்ட் பியாண்ட், இட்ஸ் a very relatable and very honest film. அண்ட் எல்லா கேரக்டர்ஸும் நீங்க இங்க வந்ததுல இருந்து ஒரு 3 phases 4 phases பார்த்துட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு ஃபேஸோட நீங்க இன்னும் அதிகமா ரிலேட் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஸோ இந்த ட்ரெய்லர்ல நீங்க யூ கேன் பிளேஸ் யுவர் பெட்ஸ், pun intended, யார் மேல நீங்க ரிலேட்டிங் மோர்னு படம் பார்த்ததுக்கு அப்புறம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் a good way to start. Amira, anything they should watch out for? இந்த பார்ட் நீங்க கரெக்டா நோட்டீஸ் பண்ணுங்க, இது ஏன் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். நீங்க ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுப்பீங்க? இந்த படமே ஒரு மல்டி லேயர்டு ஒரு நரேஷன் தான், ஸ்டோரி டெல்லிங் தான். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன சொல்றது, மல்டி டைமென்ஷனல் ஃபிலிம். ட்ரெய்லர் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, சினிமா அப்படிதான். ஃபேண்டாஸ்டிக். அவ்வளவு சாதாரணமா அந்த ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது. நம்ம கிரிக்கெட் மேட்ச் மாதிரியே ஒரு விஷயம் பண்ண போறோம். பட் நெட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம். We're going to do a toss, but you're not going to call it when the coin is flipped. You'll call it before it's flipped. Okay? So நீங்க heads or tails சொல்லுங்க மேடி. Heads. Heads. Okay. Mira? Heads. Just to keep it fun, tails. Headsனா நான் டெய்லர்ல ப்ளே பண்ணுவேன். டெய்ல்ஸ்னா டெஃபினட்டா ட்ரெய்லர்ல ப்ளே பண்ணுவேன். ஓகேயா? நீங்க என்ன ஹெட்ஸா டேல்ஸா? எனக்கு யாராவது ஒரு பதில் சொன்னாதான். Wonderful to see both of you on stage. Maddie, over the years you played some lovable heroes and some memorable villains. If given a choice, which character do you resonate more with? நீங்க நல்லவரா கெட்டவரா? இது நீங்க கமல் சருக்கு கேட்க வேண்டிய கேள்வி, அதுக்கு அவர் பதில் சொல்வாரு. பட் நான் ஒரு படம் பண்ணும்போது அதுல ஒரு நல்லவனா கெட்டவனாங்கிற கதாபாத்திரத்தை விட நமக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தையும் அந்த ஏஞ்சலையும் எப்படி காட்டலாம், நமக்கு இருக்கிற அனுபவத்தை எப்படி அந்த படத்துல கொண்டு அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை தான் நான் படம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைச்சா என்னோட வெறித்தனமா அந்த படம் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் டெஸ்ட். I'm very grateful for the director and the writer, Shashi, who gave me this opportunity. Fantastic. இந்த படத்தை பத்தி and we'll delve into the world of Test a little bit more. நம்ம Q&A session வச்சுக்கும்போது. So that you play a cricketer in the film and we all know that you absolutely love cricket. நீங்க சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்களா? How did you prepare for this film? நம்ம நாட்டுல கிரிக்கெட் இஸ் லைஃப் இல்லையா? இங்க யாரை கேட்டாலும் எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு தான் சொல்லுவாங்க. அந்த வரிசையில நானும் ஒருத்தனா இந்த நாட்டில் வளர்ந்துருக்கேன். பட் ஒரு கிரிக்கெட்டரா நடிக்கிறப்போ சும்மா நடிச்சா போறாது. பிகாஸ் எல்லாருமே டெய்லி 3 to 4 hours கிரிக்கெட் பார்க்குறோம். ஸோ எல்லாருக்குமே கிரிக்கெட்டோட பர்ஃபெக்ஷன் ரொம்ப க்ளோஸா பார்த்து பழகிருச்சு. ஸோ நம்ம ஒப்பேற்ற முடியாது. அதுதான் மெயினா ஒரு பயமா இருந்தது. ஸோ அதை எடுத்துட்டு we try to be as true to the passion and beauty of the game. And also test cricket, இங்க இருக்கிறவங்க every generation falls in love with test cricket for the first time நான் சொல்லுவேன். ஸோ ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டோட ரோல் பண்றப்போ டெஃபினட்டா there was lots of preparation and ஆடியன்ஸ் படம் பார்க்குறப்போ என்னோட கிரிக்கெட்டிங் ஸ்டைலா இருக்கட்டும், என்னோட பிஹேவியர் அண்ட் மென்டல் மேக்கப்பா இருக்கட்டும், அதுல நிறைய பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஒன் பர்சன். ஏன்னா ஃபிக்ஷனல் கேரக்டருங்கிறதுனால நிறைய பேர்கிட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிரிக்கெட் பார்க்குறப்போ எல்லாருக்கும் எவ்வளோ ஒரு ஃபீவரிஷ் இன்ட்ரெஸ்ட் வருதோ அது இந்த படத்துல கிரியேட் ஆச்சுன்னா we've done our job. So I'm very grateful to be given this character of Arjun in Test and the rest is up to the audience. நிறைய கிரிக்கெட்டர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. Can you give me some names? Yeah, it's not like I said, if I say one name then I have to say all of them. But என்னோட பர்சனலா நீங்க நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து ஒருத்தர் டெபியூ பண்றதுக்கு முன்னாடில இருந்து அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அண்ட் பியாண்ட் தட் நான் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா ரசிச்சு லவ் பண்ணிருக்கேன்னா அது ராகுல் திராவிட்.